டியூரிங் த செப்பரேஷன், பிரிவில், அதுதான் அந்த பேட் துவாரகால இருக்கிற துவாரகாதீஷ். ஓகேங்களா? அந்த சாபம் எல்லாருக்குமே தெரியுமா? அந்த சாப கதை தெரியுமா? சாப கதை சொல்லிட்டுமா? என்ன ஆகும்னா, ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு நல்ல சாதுக்கு வைஷ்ணவ போஜனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடத்துல ஆசிரமம் இருக்காரு. 2 பேரும் போய், சுவாமி அடியேன் யாரு பாருங்க, பகவானே போய் சரண்டர் ஆகி சொல்லுங்க, நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும். எங்க வீடு எங்க இருக்கு? பெரிய பேலஸ். அப்போ துர்வாச முனி சொல்றாரு, நான் வரேன், ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு வண்டியில, அதாவது வெஹிக்கிள், ஒரு நல்ல ரதத்துல, மாட்டு வண்டி இல்லாம நீங்க 2 பேரும் தான் இழுத்துட்டு போகணும். யாரு? ருக்மிணியும் கிருஷ்ணரும் பண்றாங்க. 2 பேரும் நடந்துகிட்டு 20 கிலோமீட்டர் இங்க பாருங்க இழுத்துக்கிட்டே வராங்க. நடுவில் ருக்மிணி மாதாஜிக்கு கொஞ்சம் தாகமா இருக்குங்க, தண்ணி வேணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ணர் காலை சும்மா டச் பண்றாரு. அவரை பத்தி தெரியல உங்களுக்கு. டச் பண்ண தண்ணி வருது, ருக்மிணி அம்மா குடிச்சிடுறாங்க. துர்வாசா இதை பார்த்துட்டாரு. அதாவது என்ன விருந்துக்கு கூப்பிட்டுட்டு அம்பரீஷ் மகாராஜ் கதை அதே துர்வாசா தான். அப்பயும் இவருக்கு இதே வேலை தான் வச்சுக்கல. துர்வாசா முடி என்ன பண்றாரு, எனக்கு விருந்துக்கு என்ன கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு நடுவில் வந்து நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்களே, எப்படி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாபம். அதாவது தண்ணியா குடிச்சிங்க, சுத்தி இனிமே துவாரகால குடிக்கிற தண்ணியே இருக்காது, ஒன்லி உப்பு தண்ணி தான். அன்னைக்கு பண்ண சின்ன ஒரு லீலா அது. அதுக்கப்புறம் 12 வருஷம் கிருஷ்ணா அண்ட் ருக்மிணி செப்பரேட் ஆயிடுவாங்கன்னு அதையும் அந்த சாபம் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஃபைன்.